பாலத்தீன பிரச்சனைக்கு என்ன காரணம்? அது ரெண்டா இருக்கு பாலஸ்தீன். ஒன்னு வந்து வெஸ்ட் பேங்க், இன்னொன்னு காசா நிலப்பரப்பு. இந்த பக்கம் காசா நிலப்பரப்பு தான் இந்த செங்கடலை ஒட்டி இருக்குது. அது வந்து கேந்திர ரீதியாக மிக முக்கியமான ஒரு நீர்வழி பாதை. அங்க ஆட்சியில வந்து ஹமாஸ் இருந்தாங்க. அது ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹமாஸ். அதை வந்து ஒரு ஆயுத குழுவாக, ஒரு போராளி குழுவாக, ஒரு தீவிரவாத பயங்கரவாத குழுவாகத்தான் இஸ்ரேல் கிட்டத்தட்ட அழிச்சு முடிக்குது. ஹமாஸினுடைய வளர்ச்சி எங்கிருந்து வருகிறது? அவர்களுக்கு ஹெஸ்பொல்லாவினுடைய ஆதரவு. ஹெஸ்பொல்லாவினுடைய குருநாதர் யாரு? ஈரான். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னுடைய நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடிய வகையில் பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஹமாஸ் அமைப்பிற்கு ஈரான் வந்து பக்கபலமாக இருக்கிறது. அப்போ எதிரிக்கு எதிரி. அப்போ உடனே அமெரிக்கா என்ன சொல்லுது? ஓகே, பாலஸ்தீனத்திற்கு ஈரான் பக்கபலமாக இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது நீங்கள் உதவி செய்கிறீங்க. இஸ்ரேல் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு பறந்துபட்ட ஒரு நிலப்பரப்பு தான். அதனால நாங்கள் ஏன் வந்து ஒரு அங்க தலையிடக்கூடாது? அதை எங்களுடைய மிக மிக நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலுக்கு அவர்களுடைய இறையாண்மைக்கு ஒரு பாதிப்பு, பாதுகாப்பு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் தலையிடுவதில் என்ன தப்பு? இது ஒரு பக்கம். இன்னொன்னு, என்னதான் சொன்னாலும் இஸ்ரேலினுடைய ராணுவ வல்லமையும் தொழில்நுட்ப வல்லமையும் ஒரு நாளும் யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாடு சின்ன நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வான் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பை உடைச்சி உள்ள நுழைஞ்சிருச்சு இல்ல. இப்ப சமீபத்தில் இவங்க வந்து ஈரான் அட்டாக் பண்ண உடனே ஈரான் பதிலடி அன்னைக்கே உடனடியே பதிலடி பண்ணதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எல்லாமே போயிருக்குது. அப்புறம் அதை தாண்டி வந்து ரேடார் இந்த மூலமாக போகிற தாக்குதல், அதனுடைய வான் பாதுகாப்புன்றப்ப அந்த ஈரான் டோம் இருக்குல்ல, அதனுடைய பாதுகாப்பு உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்குது. இல்லை, அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. இஸ்ரேல இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்களே, ஆமாம், அந்த இராணுவ தலைமையை இதை வந்து முழுதுமாக பாதுகாக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அதுல என்னன்னா, அதாவது எந்த உங்களுடைய அந்த மிசைல் ஷீல்டுன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த கடந்த ஆண்டு அந்த வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பொழுது அந்த ரஷ்யாவுடைய S-360 ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த பாதுகாப்பை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஏவுகணை ஒரு பரப்புல இருந்து வீசப்படுமாயின் அது விண்ணில் வந்து அது எந்த திசையை நோக்கி பயணிக்க கூடும் என்பதை பூமியில பலப்பட்டு நடுவுல ஒரு மிசைல் இப்படி சுத்தி இருந்து தாக்கி அழிக்கிறது தான். அப்போ அது எந்த அளவுக்கு சுற்று வட்டகை பரப்பளவு கொண்டது, தாக்குதல் வல்லமை கொண்டது. இந்த விஷயத்தில் தங்களுடைய அந்த ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு வளையத்தில் சில துளைகள் இருந்தன என்பதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ராணுவ வல்லமையை குறைத்து மதிப்பிட முடியாது. இஸ்ரேல் மீது ஒரு சிறு துரும்பு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அமெரிக்கா என்ன விலை வேணாலும் கொடுத்து இஸ்ரேல் பக்கம் நிற்கும் என்பதை